ஓம் சாந்தி. 9/7/2026 காலை முரளி. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, விருக்ஷபதி தந்தை குழந்தைகளாகிய உங்களின் மீது குரு தசையை அமர்த்தியிருக்கிறார். இப்போது நீங்கள் அழியாத சுகத்தினுடைய உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள். விருக்ஷபதி அப்படின்னா, விருக்ஷம்னா மரம், பதி அப்படின்னா அதுக்கு அதிபதி. பாபா கல்ப மரத்தினுடைய அதிபதியா இருக்காரு. இப்போ குழந்தைகளாகிய நம்ம மீது பாபா ப்ருஹஸ்பதி, விருக்ஷபதி ப்ருஹஸ்பதி, இந்த ரெண்டு வார்த்தைகளும் பாபா இன்னைக்கு முரளியில ரைமிங்கா சொல்லியிருக்காங்க. ப்ருஹஸ்பதி அப்படின்னா குரு. அப்போ விருக்ஷபதி தந்தை குழந்தைகளாகிய நம் மீது குரு தசையை அமர்த்திருக்கிறார் அப்படின்னு பாபா புரிய வைக்கிறாங்க. கேள்வி: அழியாத குரு தசை எந்த குழந்தைகளின் மீது இருக்கிறது? அதனுடைய அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில்: எந்த குழந்தைகள் உயிருடன் உடலினுடைய அனைத்து உறவுகளையும் தியாகம் செய்து தன்னை ஆத்மா என்று உறுதிப்படுத்துகிறார்களோ, அப்படிப்பட்ட நம்பிக்கைக்குரிய ஆத்மீக புத்தி இருக்கக்கூடிய குழந்தைகளின் மீது குரு தசை இருக்கும். அவர்களுடைய சுகத்திற்காகத்தான் பாடப்பட்டிருக்கிறது. அதாவது அத்தீந்திரிய சுகத்தை பற்றி கோப கோபிகைகளிடம் கேளுங்கள் என்று. அவர்களுடைய குஷி ஒருபோதும் காணாமல் போகாது, அதாவது மறைந்து போகாது. இன்றைய பாடல் ஓம் நம சிவாயா. ஓம் சாந்தி. குழந்தைகள், தந்தையினுடைய மகிமையை கேட்டீர்கள். இன்றைய நாளை ப்ருஹஸ்பதி நாள், அதாவது குருவினுடைய நாள் என்று சொல்லப்படுகிறது. அதைதான் இணைத்து ப்ருஹஸ்பதி என்று கூறுகிறார்கள். இதை குருவாரம் என்றும் கூறப்படுகிறது. அதாவது விருக்ஷபதி டே, ப்ருஹஸ்பதி, குருவாரம், அதாவது வியாழக்கிழமையினுடைய மகிமையை பாபா சொல்றார். விருக்ஷபதியினுடைய நாளா இருக்கு, அதை சேர்த்து தான் ப்ருஹஸ்பதின்னு சொல்றாங்க உலகத்துல. குருவினுடைய வாரம், அதனால வியாழக்கிழமைய குருவாரம்னு ஹிந்தியில சொல்லுவாங்க. அதுக்கு பாபா மேலும் இன்னும் என்ன சொல்றாரு அப்படின்னா, குருவாரம் மட்டுமல்ல, ஆனால் சத்குரு வாரம் ஆகும். அதாவது குருவாரம் மட்டும் இல்ல, இது சத்குருவினுடைய நாள் ஆகும். வங்காளத்தில் இதை மிகவும் ஏற்றுக்கொள்கிறார்கள். பாடப்பட்டிருக்கிறது, மனித உலகத்தினுடைய விதை ரூபம், அதாவது விருக்ஷபதி என்று கூறுகிறார்கள். விதை அல்லவா? மேலும் அவர் அதிபதியாகவும் இருக்கிறார். விருக்ஷத்திற்கு விதை என்று தந்தையை தான் கூறப்படுகிறது. அவரிலிருந்துதான் மரம் உற்பத்தி ஆகிறது. இது மனித சிருஷ்டி ரூபி மரம் ஆகும். இதற்கு விதை மேலே இருக்கிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும், இப்போது அழியாத விருக்ஷபதியினுடைய தசை இருக்கிறது. ஆகையினால் அழியாத சுயராஜ்யம் கிடைத்து கொண்டிருக்கிறது. சத்யுகத்தை அழியாத சுகதாமம் என்று சொல்லப்படுகிறது. கலியுகத்தை அழியக்கூடிய துக்கதாமம் என்று சொல்லப்படுகிறது. தேவதைகளுக்கு இந்த ஞானம் இருக்காது. இந்த சக்கரத்தினுடைய ஞானம் தேவதைகளுக்கு இருந்தால் பிறகு அரசாட்சியினுடைய அந்த போதையே இருக்காது. இப்போதும் கூட உங்களுக்கு சிந்தனை இருக்கிறதல்லவா, ராஜ்யத்தை அடைந்த பிறகு நமக்கு என்ன நிலை வரும் என்று. ஆனாலும் நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சக்கரமானது சுற்றி கொண்டேதான் இருக்கிறது. நல்லது. கீதை எப்போது சொல்லப்பட்டது? தந்தை கூறுகிறார், நான் கல்பத்தினுடைய சங்கம யுகத்தில் வருகிறேன். அவர்கள் பிறகு கல்பம் என்ற வார்த்தையை எடுத்துவிட்டு சங்கம யுக யுகே என்று எழுதிவிட்டார்கள். தந்தை கூறுகிறார், என்னவெல்லாம் தேகத்தினுடைய உறவு இருக்கிறதோ அவை அனைத்தையும் விட்டுவிட்டு தன்னை ஆத்மா என்று உறுதிப்படுத்துங்கள். நம்பிக்கைக்குரிய ஆத்மீக புத்தியுடையவர்களாக மாறுங்கள். எவ்வளவு அதிகமாக நினைவு செய்வீர்களோ அவ்வளவு குரு தசை இருக்கும். பரிசோதனை செய்து பாருங்கள், நான் சிவ பாபாவை எவ்வளவு நினைவு செய்கிறேன் என்று. நினைவின் மூலமாகத்தான் துரு நீங்கும் மற்றும் உங்களுக்கு குஷி இருக்கும்.
கோப கோபிகைகளிடம் அத்தீந்திரிய சுகத்தை பற்றி கேளுங்கள் என்று இந்த நேரத்திற்காகத்தான் பாடப்பட்டிருக்கிறது. பிறகு குஷியானது காணாமல் போய்விடுகிறது அவ்வப்போது. அப்போது கூறுகிறார்கள், குரு தசை மாறி ராகு தசை அமர்ந்துவிட்டது என்று. ராகு தசை அமரும் போது தேவதைகளுக்கு முன்பு சென்று பாடுகிறார்கள், நீங்கள் சர்வகுண சம்பன்னர்கள், நாங்கள் பாவிகளாக இருக்கோம், கபடம் நிறைந்தவர்களாக இருக்கிறோம் என்று பாடுகிறார்கள். இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், ராகு கிரகணம் பிடித்ததினால் அனைவரும் கருப்பாகி விட்டார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். நமக்கு விருக்ஷபதி தந்தை படிப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்று. நம் மீது குரு தசை இருக்கிறது. நம்முடைய மனநிலை மிகவும் நன்றாக இருக்கிறது. பிறகு போக போக தந்தைக்கு எழுதுகிறார்கள், பாபா, எங்களுக்கு குழப்பம் வந்துவிட்டது. முதலில் மிகவும் குஷியாக இருந்தோம், இப்போது தெரியவில்லை என்னவாகிற்று என்று. இங்கே வந்து தந்தையினுடையவர்களாக மாறுவது மிகப்பெரிய யாத்திரையாகும். அதாவது பாபா கிட்ட வந்ததுக்கு அப்புறமா பாபாவுடையவர்களா இருந்து அந்த பாதையில நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய யாத்திரை அப்படிங்கிறார் பாபா. அங்கே தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்கிறார்கள் என்றால் பணம் செலவு செய்கிறார்கள். இப்போது இங்கே தானம் செய்வதற்கான விஷயம் எதுவும் இல்லை, பணம் செலவு செய்யக்கூடிய விஷயமும் எதுவும் இல்லை. அது உலகாய யாத்திரைகள், உங்களுடையது ஆன்மீக யாத்திரையாகும். நீங்கள் குழந்தைகள் இப்போது புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், ஆத்மா மற்றும் பரமாத்மா பிரிந்திருந்து வெகு காலம் ஆகிவிட்டது. நீங்கள் முதலில் தனியாக வந்தீர்கள், பிறகு நீங்கள்தான் முதலில் அவரை சந்திக்கிறீர்கள். சத்யுகத்தினுடைய முதல் இளவரசர் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆவார். ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தந்தை இருப்பார் அல்லவா? ஸ்ரீ கிருஷ்ணனுடைய தாய் தந்தையை அவ்வளவு அதிகமாக காண்பிப்பதில்லை. தலையில் தூக்கி கொண்டு நதியை கடந்து அக்கரையில் விட்டுவிட்டார் என்று காண்பிக்கிறார்கள். அரசாட்சியை பற்றி எதுவும் காண்பிப்பதில்லை. அவருடைய தந்தைக்கு ஏன் மகிமை இல்லை? இப்போது உங்களுக்கு தெரியும், ஸ்ரீகிருஷ்ணனுடைய ஆத்மா நல்ல முறையில் படிப்பை படித்திருக்கிறார். அதன் காரணமாக தாய் தந்தையை விட உயர்ந்த பதவி அடைந்திருக்கிறார். பாபா புரிய வைக்கிறாங்க, ஸ்ரீகிருஷ்ணனுடைய ஆத்மாவுக்கு அவ்வளவு உயர்ந்த பதவி, ஆனா அவங்க அம்மா அப்பாவை பத்தி அதிகமா பேசப்படலை. காரணம் என்ன அப்படின்னா, ஸ்ரீகிருஷ்ணனுடைய ஆத்மா அவங்க அம்மா அப்பாவை விட நல்ல படிப்பு படிச்சிருக்கார். அதனாலதான் அவங்க தாய் தந்தையை விட உயர்ந்த பதவி அடைஞ்சிருக்கார். நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், நாம் ஸ்ரீகிருஷ்ணனுடைய அரசாட்சியில் இருந்தோம், ஸ்வர்க்கத்தில் இருந்தோம் அல்லவா? பிறகு நாம் சந்திர வம்சத்தை சார்ந்தவர்களாக மாறிவிட்டோம். இப்போது மீண்டும் சூரிய வம்சியாக மாறுவதற்காக ஸ்ரீமத் படி நடந்து தூய்மையாக மாறி தூய்மையான உலகத்திற்கு எஜமானர்களாக மாறுவோம். பாபா கூறுகிறார், உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி கொள்ள விரும்பினீர்கள் என்றால் உங்களிடம் நோட்புக் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது ஒரு புத்தகம் வச்சு நோட் பண்ணணும் அப்படிங்கிறார் பாபா. சார்ட்டை பதிவு செய்யுங்கள். எவ்வளவு நேரம் பாபாவை நினைச்சேன் அப்படின்னு சார்ட் எழுதணும். நான் நாள் முழுவதும் எவ்வளவு நேரம் நினைவில் இருந்தேன். மனிதர்கள் அவர்களுடைய முழு வாழ்க்கையினுடைய வரலாறை எழுதுகிறார்கள். உங்களுக்கோ நினைவினுடைய சார்ட்டை எழுத வேண்டும். அதில்தான் முன்னேற்றம் இருக்கிறது. அதாவது உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா அவங்கவுங்களுடைய வாழ்க்கை வரலாறு எழுதுறதுல அவ்வளோ டைம் கொடுக்குறாங்க. ஆனா பாபா என்ன சொல்றாரு, நினைவினுடைய சார்ட் தானே எழுதணும்னு சொல்றாரு. உங்களுக்கு தான் அதுல முன்னேற்றம் இருக்கு அப்படிங்கிறார் பாபா. பாபாவை நினைவு செய்யவில்லை என்றால் உயர்ந்த பதவி அடைய முடியாது. தர்மராஜரிடம் அடி வாங்கக்கூடாது, அவமானப்படக்கூடாது. இதற்காக முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் பார்க்கிறீர்கள், சிவபாபா அமர்ந்திருக்கிறார், பிறகு அவருடன் தர்மராஜரும் இருக்கிறார். உங்களுக்கு அனைத்தும் சாட்சாத்காரம் செய்விக்கப்படுகிறது. நீங்கள் இவ்வாறெல்லாம் செய்தீர்கள், நினைவிருக்கிறதா? இப்போது தண்டனையை அடையுங்கள் என்று.
இப்போ பாபா சொல்றாரு, காட்சி காட்டுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்க, உனக்கு ஞாபகம் இருக்கா, இந்த புடி தண்டனை அப்படின்னு கொடுப்பாங்க கடைசியில. பிறகு அந்த நேரத்தில் தண்டனைகளை அவ்வளவு அடைய வேண்டி இருக்கும், எவ்வளவு ஜென்ம ஜென்மாந்திரமாக அடைந்தமோ அது போல. அதாவது கடைசியில தண்டனை கிடைக்கும், அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஜென்ம ஜென்மமா அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். கடைசியில் கொஞ்சம் ரொட்டி துண்டு கிடைத்தது, அதனால் என்ன பலன் இருக்கிறது? அடி வாங்க கூடாது, தன்னுடைய மனநிலையை நன்றாக பரிசோதனை செய்ய வேண்டும். ஏதோ கடைசியில கொஞ்சம் ஒரு சின்ன ரொட்டி துண்டு மாதிரி கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், பாபா சொல்ற அதனால என்ன பிரயோஜனம்? அடி வாங்காம இருக்கணும்ல, நம்முடைய மனநிலையை நாம பரிசோதனை செய்து பார்க்கணும். தந்தை கூறுகிறார், நீங்கள் வியாபாரிகள் ஆவீர்கள். விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்குத்தான் வியாபாரிகள் எல்லையற்ற தந்தையிடம் வியாபாரம் செய்கிறார்கள். பணம் இல்லை என்றால் உடல் மனம் இருக்கிறதல்லவா, அவரை தங்க வியாபாரி என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் உடல் மனம் பணம் கொடுக்கிறீர்கள் என்றால் அதற்கு பதிலாக 21 பிறவிகளுக்காக எவ்வளவு ஆஸ்தி அடைகிறீர்கள்? பாபா, நாங்கள் உங்களுடையவர்கள், எங்களுக்கு யுக்தி கூறுங்கள். எங்களுடைய ஆத்மா மற்றும் உடல் இந்த லக்ஷ்மி நாராயண் போல எவ்வாறு மாறுவது என்று பாபா கிட்ட சொல்லணும். பாபா, நாங்க உங்களுடையவங்க, எங்களுக்கு கொஞ்சம் யுக்தி சொல்லுங்க, எப்படி எங்களுடைய ஆத்மா மற்றும் உடல் லக்ஷ்மி நாராயண் போல மாறுவது அப்படின்னு சொல்லிட்டு. பாபா கூறுகிறார், நான் உங்களை எவ்வளவு அழகாக மாற்றியிருந்தேன், ஒரேடியாக ரூபத்தையே மாற்றிவிட்டேன். அடுத்த ஜென்மத்தில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸான உடல் கிடைக்கும். நீங்கள் வைகுண்டத்திலும் பார்க்கிறீர்கள் அல்லவா, உங்களுக்கு தெரியும் மம்மா பாபா மீண்டும் லக்ஷ்மி நாராயணாக மாறுவார்கள். குறிக்கோள் காண்பிக்கிறார்கள். இப்போது எவ்வளவு முயற்சி செய்கிறீர்களோ அவ்வளவுதான். முயற்சி முழுமையாக செய்யவில்லை என்றால், வீண் பேச்சு பேசி திரிந்தீர்கள் என்றால் உங்களுடைய பதவியை கீழானதாக மாற்றிக்கொள்கிறீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம், அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தன்னுடைய மனநிலையின் சோதனை தானே செய்ய வேண்டும். தன்னுடைய நன்மைக்காக தினமும் டைரி வைக்க வேண்டும். அதில் நினைவினுடைய சார்ட்டை நோட் செய்ய வேண்டும். அதாவது சார்ட் எழுதணும் அப்படிங்கிறார் பாபா. செகண்ட் பாயிண்ட், எல்லையற்ற தந்தையிடம் உண்மையிலும் உண்மையான வியாபாரம் செய்ய வேண்டும். தன்னுடைய உடல் மனம் பணத்தை தந்தைக்கு ஒப்படைத்து விட்டு 21 பிறவிகளுக்காக பலனை எடுக்க வேண்டும். நம்பிக்கை புத்தியுடையவர்களாக மாறி தனக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டும். வரதானம், குஷியின் கூடவே சக்தியை தாரணை செய்து தடைகளை கடந்து செல்லக்கூடிய தடைகளை வென்றவர் ஆகுக. எந்த குழந்தைகள் சேமிக்க தெரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் சக்திசாலியாக மாறுகிறார்கள். அவ்வப்போது சம்பாதிப்பது, அதை உடனே அவ்வப்போதே பகிர்ந்து கொடுப்பது, தனக்குள் அதை உள்ளடக்கவில்லை என்றால் சக்தியானது இருக்காது. பகிர்ந்து கொடுப்பது மற்றும் தானம் கொடுப்பதற்கான மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும். குஷியின் கூடவே சக்தியும் இருக்க வேண்டும். அப்போதுதான் எளிமையாக தடைகளை கடந்து சென்று தடைகளை வென்றவர்களாக மாற முடியும். பிறகு எந்த ஒரு தடையும் ஈடுபாட்டில் தொந்தரவு செய்யாது, டிஸ்டர்ப் செய்யாது. ஆகையினால் எப்படி முகத்தில் மகிழ்ச்சியினுடைய ஜொலிப்பு தென்படுகிறதோ அதே போல சக்தியின் ஜொலிப்பும் தென்பட வேண்டும். ஸ்லோகன்,
சூழ்நிலைகளில் பயப்படுவதற்கு பதிலாக அதை ஆசிரியர் என்று புரிந்து கொண்டு பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். இன்றைய அவ்யக்த சமிகை, ஜுவாலா சுரூப மனநிலையில் இருந்து சக்திசாலி நினைவினுடைய அனுபவம் செய்யுங்கள். லாஸ்ட் சோ ஃபாஸ்ட் முயற்சியானது ஜுவாலா ரூபத்தினுடையதுதான் இன்னும் மிச்சம் இருக்கிறது. பாண்டவர்களின் காரணத்தினால்தான் யாதவர்கள் நின்று விட்டார்கள். பாண்டவர்களின் உயர்ந்த பெருமிதம், ஆன்மீக பெருமிதத்தின் மனநிலை யாதவர்களின் தொந்தரவு நிறைந்த சூழ்நிலையை முடிக்கும். அதாவது பாண்டவர்களுடைய அந்த உயர்ந்த அந்த பெருமிதம், ஆன்மீக பெருமிதம், அப்படிப்பட்ட மனநிலை தான் யாதவர்களுடைய தொந்தரவு நிறைந்த சூழ்நிலையை முடிக்கும். அப்போது உங்களுடைய பெருமிதத்தினால் தொந்தரவு நிறைந்த ஆத்மாக்களுக்கு, அதாவது டென்ஷனாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு அமைதி மற்றும் நிம்மதியின் வரதானம் கொடுங்கள். ஜுவாலா சுரூபம், அதாவது லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸ் மனநிலை என்னவென்று புரிந்து கொண்டபடி இதே முயற்சியில் ஈடுபட்டிருங்கள். ஓம் சாந்தி. சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, ஞான துளியாக பனியாக விழுகின்றது, ஞான துளியாக பனியாக விழுகின்றது. சதா குஷி என்றோ நேற்றோடு மறந்தோம் எங்கள் சோகத்தை, இன்றோ நாங்கள் உங்கள் மடியிலே. நேற்றோடு மறந்தோம் எங்கள் சோகத்தை, இன்றோ நாங்கள் உங்கள் மடியிலே. ஆயிரம் கனவுகளை கண்களிலே, ஆயிரம் கனவுகளை கண்களிலே ஏந்தியே நாங்கள் ஆடிடுவோம். சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, ஞான துளியாக பனியாக விழுகின்றது, ஞான துளியாக பனியாக விழுகின்றது. சதா குஷி என்றோ